இந்த அருமையான சில் வெதரில் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி மார்னிங் பாருங்களேன், காலையிலேருந்து இப்போ வரைக்கும் மழை தாங்க. மழை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் என் அண்ணா பொண்ணை பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பிங்க. ஒரே சத்தம்தான். அப்போ இருக்கிற 90s கிட்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் லீவுன்னா போதும், அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளும் நேட்டிவில் இருக்கிறதுனால தாங்க இந்த மழையை ரசிக்கவே தோணுது. இதுவே ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தோம்னா இப்படிலாம் இருக்காது, எப்படா மழை நிற்கும்னு இருக்கும். இந்த மழையில் கூட பாருங்கள், நம்ம மக்கள்லாம் வேலைக்கு போயிட்டு எப்படி ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்கன்னு. மழையை யாரும் பொருட்படுத்துறதில்ல. இந்த மாதிரி மழை வர்றப்ப பாருங்கள், நம்ம ஊர் எவ்வளோ அழகாக இயற்கையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு இருக்கு பாருங்கள். ஊட்டி என்னங்க, கொடைக்கானல் என்ன, அதை விட அவ்வளோ சில் கிளைமேட் இங்கே இருக்கும். இந்த மாதிரி சீசனில் மட்டும்தான் அந்த சில்னஸ் வந்துட்டு உணரவே முடியும். மற்ற டைம் எப்பயுமே ஹாட்டாக தான் இருக்கும். இப்போ நல்ல கூலிங்காக இருக்கும். இது நம்ம வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டம் தான். இது வயல்வெளி, ஆல்ரெடி நெல் இங்கே தான் பயிரிட்ட அறுவடை செஞ்சது. லாஸ்ட் வீடியோவில் கூட இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸோட தோட்டம் தான். இந்த மலைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்களேன், ஃபிஷ் குழம்பு. இது காம்பினேஷனாக ஒரு ஸ்பெஷல் மெனு தான் இன்றைக்கி. ரைஸ் கிடையாது, இட்லி தோசை கிடையாது. நம்ம வில்லேஜ் சைடில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய களி தாங்க இதுக்கு வந்து காம்பினேஷன். இந்த காம்போவை அடிச்சுக்க எதாலேயும் முடியாது. சுட சுட ஃபிஷ் குழம்பும் களியும். நம்ம வீட்டுக்கு புதுசாக நிறைய குட்டீஸ் வந்திருக்காங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாட்டுக்கோழி தாங்க நிறைய குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு இதுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்போம், அதில் ஷிஃப்ட் பண்ணணும். இந்த குச்சி வந்து ஏன் கழுத்தில் வைக்கிறாங்கன்னா, அதை நம்ம அந்த குட்டியை எடுக்கிறப்போ கொத்த வந்துடும். அதுக்கு சேஃப்டிக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஒன்று ஒன்றா எடுத்து அதை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து கொண்டு போய் வேறு ரூமில் ஷிஃப்ட் பண்ணணும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரும் இருக்குது, ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதை இங்கேயே விட்டோம்னா, வீட்டில் வளர்க்குற நாய் 2 இருக்குது, அதை கலட்டி விட்டோம்னா அவ்வளோதான், மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ அதனால தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இது நம்மளையே கொத்த வந்துடுங்க. இப்போ எடுக்க போகிறோம் பாருங்கள், எப்படி கொத்த வருது பாருங்கள். ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த கோழி கீழேயே நிறையா இருந்தது, எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் செப்பரேட்டாக வச்சுட்டோம். இது ஆல்ரெடி இறந்துருக்கு பாருங்கள், வெறும் எக்கு மட்டும்தான் இருக்குது, அது வேஸ்ட்டு. இதில் 2 குட்டி பாருங்கள் உள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்துட்டு வேறு ஒரு ரூம் ஒன்று இருக்குது கோழிக்காக, அந்த ரூமில் போய் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா இங்கேயே இருந்துச்சுன்னா அதுக்கு சேஃப் இல்லைங்கிறதுனால எடுத்துகிட்டு போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது தூக்கிட்டு போகிறப்போ. ஜாலியாக இருக்குது. இதில் ஒரு முட்டை மட்டும் வச்சுருக்கோம். ஸோ அது இதுக்கப்புறம் பொரிக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்து கூட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக ஒயிட் கலர்லேயும் இருக்குது, ப்ரௌன்லேயும் இருக்குது. இது வளர்கிறப்போ என்ன கலர் வருங்கிறது எனக்கு தெரியல. எடுத்துகிட்டு போயாச்சு. புசு புசுன்னு இருக்குது, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா தான் வெளியில் விடுவோம். அது வரைக்கும் வந்து ரூம்குள்ளே தான் இருக்கும். அது ரூம்குள்ளவே எல்லா குட்டியும் அவங்க அம்மா கூடயே விட்டுட்டு அதுக்கு தேவைப்படக்கூடிய என்னென்னலாம் தீவனம் தேவையோ அது எல்லாமே உள்ளவே கொடுத்துருவோம். அது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலாம். இதுதாங்க அதனோட ரூம். கொண்டு போய் உள்ளே விட்டாச்சு, அவ்வளோதான். முட்டையும் அங்கேயே வச்சாச்சு, எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கு தேவையான ஃபுட்டும் போட்டாச்சு. இனிமேல் இதுக்கு ஃபுல்லாக ஒரு 1 மந்த் ஆகும் அதை வெளியில் விடுறதுக்கு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா தான் இதை வந்து வெளியிலேயே விடுவோம். வீட்லேயே இருக்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சரி தோட்டத்துக்காவது போயிட்டு வருவோன்னு போனாங்க. இது வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பெரியப்பாவோட மீன் தொட்டிங்க இது. ஸோ இதில் வந்துட்டு எப்பயுமே ஃபிஷ்லாம் வளர்ப்போம். அப்போயெல்லாம் ஃபிஷ் வளர்த்துட்டு சேலுக்கு கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஃபிஷ் வளர்க்குறது கிடையாது. இதில் தண்ணி வந்துட்டு போர்லேருந்து வரும். இது நிரம்பினதுக்கப்புறமா இதில் இருந்து தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க. ஒத்த ரோசா மாதிரி ஒரே ஒரு தாமரை பூ மட்டும் பூத்துருக்கு. சரி அதை அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணுவோமேங்கிறதுக்காகவே இங்கே நான் வந்தேன். பொங்கல் டைம் வந்தாலே போதுங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் எப்பயுமே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவோம். இந்த தொட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே நெல் வயல் இருக்கும். ஒரு வழியாக நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. மாடு மேய்ஞ்சிட்ருக்குது, நம்மளோட கண்ணுக்குட்டி தான் இது. ஸோ அம்மா பிடிச்சிட்டு வந்தாங்கங்கிறதுனால அப்படியே எங்கள் அம்மாவையும் தேடிட்டு வந்தாச்சு. இங்கே தான் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு போனோன்னா அங்கே வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸான கோயில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்கு.
போகிற வழியில் வந்து நம்ம தோட்டத்து சென்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் செடி இருக்குது. சரி ஏதாவது கனிஞ்சு இருந்தால் அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சு தான் இது, இன்னும் கனியில் கனிஞ்சாலே அது தெரியும், நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது இருந்துச்சுன்னா கொண்டு போய் வீட்டில் வச்சா பழுத்ததுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படியே தோட்டத்தையெல்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணலாம். இது வந்து மாந்தோப்புக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய செடி தான். இந்த சைட் பார்த்திங்கன்னா மாந்தோட்டம் இருக்கும். இங்கே சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு மலை இருக்கும், அந்த மலையில் வந்து நிறைய கிடைக்கும். இது நம்ம தோட்டத்தில் ஏதாவது 1-2 செடிங்க தான் இருக்கும். பட் மலையில் போனோம்னா நிறைய பழம்லாம் கிடைக்கும். அப்போ எல்லாம் போய் பறிச்சுட்டு வருவாங்க, அங்கேயே பறிச்சுட்டு வந்துட்டு தான் வியாபாரத்துக்கே கொடுப்பாங்க. அப்படியே நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், மாஞ்செடி இங்கேயே பக்கத்தில் இருக்கா. இது இப்போ சீசன் கிடையாது, பட் இருந்தாலும் அன்சீசன்லேயும் வரக்கூடிய காய் தான் இது. இது பெங்களூராங்கிற ஒரு வெரைட்டி, ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம். பார்க்கவே எவ்வளோ ஷைனிங்காக நல்லாயிருக்கு பாருங்கள், கலர்ஸும் இருக்குது. நேச்சராக எப்பயும் மே மந்த்து வர மாதிரி தான் காயும் இருக்கும், டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ காய் வந்துட்டு சீத்தா பறிச்சுட்டு வந்திருக்கோன்னு பாருங்களேன். இதில் வந்து இது நல்லா கனிஞ்சிருக்கு, இந்த பெரிய காய் வந்துட்டு நல்லா கனிஞ்சிருக்கு. சீக்கிரமாக பழுத்துரும், 2 days இருந்தால் போதும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். கொண்டு போயிட்டு ஏதாவது பாக்ஸ்லேயோ அதுலையோ வச்சோன்னா அது பழுத்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஆவாரம் பூச்செடி. இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸ்க்கு க்ளோக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஊரில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் அந்த சீட் இருக்குது பாருங்கள், அந்த சீடை வந்துட்டு நாங்கள் நார்மலாகவே சாப்பிடுவோம், சும்மா அப்படி போகிறப்ப பறித்து சாப்பிடுவோம். அது வந்துட்டு ரைஸ்னோட டேஸ்ட் கொடுக்கும் அந்த சீடு. ஃபைனலாக நம்ம வந்து கோயிலை ரீச் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு மாரியம்மன் கோயில் தான் இது. இந்த இடத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து எருது விடும் திருவிழான்னு சொல்லுவோம் இல்லையா, ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம், அது இந்த இடத்துல வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபேமஸான டெம்பிள் தான் இது. இப்போ யாருமே கிடையாது இங்கே பூஜை பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி யாரோ பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க, க்ளோஸில் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கும் சாமி கும்பிட்றதுக்காக. இந்த இடத்துக்கு வர்றதே ரொம்ப ரேர் தான், அதிசயமாக வருவோம் எப்போயாச்சும் ஒரு வாட்டி. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ரூட்டில் தான் போவேன் வருவேன், பட் ஆனால் இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 years பேக் எப்பயோ வந்தது. போகிற வழியில் தான் இருக்கும், நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில். இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு அப்போயெல்லாம் குளிப்பாங்க. பட் இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ இது ஒரு ஃபேமஸாக இருக்கும், அந்த இடத்துல திருவிழா முடித்த உடனே இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போகிறது. இப்போ அந்த மாதிரி தோட்டத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சுங்க. அப்படியே வர்ற வழியில் இந்த நெல்லிக்கனி தோட்டத்தையும் பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். இந்த செடி நட்டு பார்த்திங்கன்னா 4 years ஆகிடுச்சு. இப்போ தான் காயே விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு எல்லா செடியிலையுமெல்லாம் கிடையாது, ஒரு 4-5 செடியில் மட்டும்தான் காயே காய்ச்சிருக்கு. இது நெக்ஸ்ட் இயர் தான் நிறைய காப்பு வைக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 5 years ஆனால் தான் நிறைய காப்பு கட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். இப்போ பறிச்சிருக்கிற காய் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.